ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். என்ன இந்த கடலுக்குள்ள தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. நான் அதுல மாட்டிக்குவேன். என்ன காப்பாத்துங்க. யாராவது இந்த குகைக்குள்ள இருந்து என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. அந்த கயிறை தூக்கி போடுங்க. ஐயோ என்ன இவன் இப்படி கத்திட்டு கிடக்கா? எது பாம்பு பள்ளி வந்துருச்சா? இப்பதானே அவளை எழுப்பி விட்டுட்டு வந்தோம். என்னகிட்ட கயிறை தூக்கி போடுங்க. நான் மேல வரேன். அடிப்பாவி தூக்கத்துல இந்த கத்திட்டு இருக்காளா? ரூம்ல இருந்து எழுப்பி விட்டா ஹால்ல வந்து படுத்துட்டு கிடக்கா. என்ன காப்பாத்துங்க. அடி மரியாதை எலும்பு சொல்லிட்டேன். இல்ல ஒரு எத்திடுவேன். எலும்புடி. வீட்டுல தான் இருக்க. உன்னை யார் வந்து காப்பாத்துறது? எங்களதான் உங்ககிட்ட இருந்து காப்பாத்தணும். எலும்பு மோத. வீடா? ஆமா வீடுதான். உன்னை இப்பதானே ரூம்ல இருந்து எழுப்பி கொண்டு வந்து ஹால்ல உட்கார வச்சுட்டு போனேன். அதுக்குள்ள படுத்துட்டேன். அம்மா எப்படி தூங்கணும் எனக்கே தெரியலம்மா. நாளைக்கு பள்ளிக்கூடம் திறக்க போகுது. அதுக்குள்ள இந்த தூக்கம் தூக்கினா வீடு விளங்குமா? நாளைக்கு எப்படி பள்ளிக்கூடம் போறதா ஐடியா? 2 மாசமா காலைல 10 மணி வரைக்கும் இழுத்து போத்திட்டு கிடக்க. நாளைக்கு 8 மணிக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பணும். ஞாபகம் இருக்குல்ல? போய் குளி. பள்ளிக்கூடத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வை. நாளைக்கு காலைல அறக்க பக்கம் தேடிட்டு இருக்க முடியாது சொல்லிட்டேன். ஏம்மா காலைல எந்திரிக்கிறப்ப ஏம்மா பள்ளிக்கூடத்தை ஞாபகப்படுத்துறீங்க? ஓஹோ அப்ப நீ கனவுல கண்டுட்டு இருந்த ஞாபகப்படுத்திருப்பான். ஐயோ வேணாம். அது ஒரு பயங்கரமான கனவு. நான் குகைக்குள்ள மாட்டிக்கிற மாதிரி ஒரு கனவு. அப்ப பள்ளிக்கூடமே பரவாயில்ல. போ கிளம்பி போ. கண்ட நேரத்தை கண்ட படத்தை உட்காந்து பார்க்காதங்கிறது. விடிய விடிய படம் பார்த்தா விடிஞ்சதுக்கப்புறம் தூக்கம் தான் வரும். இன்னையோட ஃபோனு டிவி இதெல்லாம் மூடி வைக்கிற வழியை பாரு. இனிமே அதெல்லாம் தொட்ட அப்படிதான் சொல்லிட்டேன். பள்ளிக்கூடம் திறந்தா படிக்கிற வழியை மட்டும் தான் பார்க்கணும். ஓ புத்தக பையெல்லாம் எடுத்து வை. ஒரு காஃபியை கூட நிம்மதியாக குடிக்க முடியல. சூடு பண்ணிட்டு வரேன். ஆறி அலண்டு போயிட்டு. அப்பாடா காலையில் எழுந்திரிச்சு இப்படி காஃபியை நல்லா குடிச்சு முடிச்சாதான் நிம்மதியாக இருக்கு. சரி போய் டிஃபன் வேலையை பார்ப்போம். என்ன மல்லிகா காலங்காலத்திலே காஃபி கைமா இருக்க? அதை வாங்கத்த. உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? கேட்டாதான் கிடைக்கும் அப்படித்தானே? ஐயோ அப்படிலாம் இல்லத்த. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். நீங்க வாக்கிங் போயிருந்தீங்களா? அதான் நான் குடிக்கலான்னு குடிச்சேன். நீங்க வாங்க நான் சூடாக போட்டு தரேன். போ வரேன். கொஞ்சம் இடம் கொடுத்தா முடத்தை பிடிச்சிருவாடுது. அப்பப்போ தட்டி வைக்கணும். திவ்யா திவ்யா சாப்பிட்டியா? என்ன ஆளையான சத்தத்தையும் சாப்பிட சொல்லி வச்சு இட்லி வேற அப்படியே இருக்கு. எங்க போன? சாப்பாடை காக்க வைக்கிறதே அவளுக்கு வேலையா போச்சு. அடியே திவ்யா திவ்யா அடியே இங்க உட்காந்துக்கிட்டு என்னடி பண்ற? அங்க தட்டுல வச்சு இட்லி காஞ்சுக்கிட்டு கிடக்கு. எனக்கு ஒண்ணு வேணாம். ஒண்ணு வேணாமா? நீ தானே காலையில பசிக்குது என்ன பிடுங்கி வச்ச. இப்போ இட்லி வச்சோன்னு காய விட்டுட்டு வந்து இங்கே உட்காந்துட்டு கிடக்க. அது மூஞ்சி வர தூக்கி வச்சுட்டு கிடக்க. என்ன விஷயம்? அதான் சாப்பாடு வேணான்னு சொல்றல. எனக்கு ஒண்ணு வேணாம். அதான் ஏன்னு கேக்குறேன். இப்போ சொல்ல முடியும் இல்லையா? என்ன ஆச்சு? நாளைக்கு பள்ளிக்கூடம் திறக்க போறாங்கன்னு சோகத்துல உட்காந்துட்டியோ? என்ன அக்கா சத்தம் போட்டுட்டு கிடக்காங்க? அக்கா என்னது சத்தம் பலமா இருக்கு? வாசம் வரைக்கும் கேக்கு. நீயே என்னன்னு கேளுமா? காலைல சாப்பாடு வச்சேன். சாப்பிடாம வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கா. என்னன்னு கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா. நம்மகிட்ட தானே என்கிட்ட விடுங்க நான் பார்த்துக்கிறேன். திவ்யாமா ஏன் நீ சாப்பிடல? எனக்கு பசிக்கல சித்தி. உனக்கு பசிக்கலையா? என்ன சொல்ற? இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. சித்திக்கு ஈக்குவலா இந்த வீட்டில் டஃப் கொடுக்கறது நீ தானே. உனக்கு பசிக்கலன்னு நம்புற மாதிரியா இருக்கு. உனக்கு சாப்பாடு பிடிக்கல அப்படிதானே? இட்லி உனக்கு பிடிக்காது. சித்தி வேணா போய் தோசை ஊற்றி எடுத்துட்டா இல்ல பூரி ஈடு போட்டு கொடுக்கட்டா? எனக்கு ஒண்ணு வேணாம். எல்லாம் போங்க. இல்லடி சித்தி எழுத்து பேசிட்டு இருக்க. நான் கேட்டது வழி சொல்ல. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சாப்பிடாட்டி போ. நீ எல்லாம் 4 நாள் பட்டி கிடந்தாலும் தெரியும். எக்கா கோவிக்காதீங்க. நான் என்னன்னு தன்மையா கேட்டுக்கிறேன். திவ்யாமா எதுனாலும் சித்திட்ட சொல்லு. சித்தி செய்றேன். சித்தி சொல்லு. நாளைக்கு ஸ்கூல் திறக்க போதில்ல? ஆமா. அதுக்கு புது பேகு, லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, லஞ்ச் பேகு எல்லாம் வாங்கணும் சித்தி. அதான் நான் பார்த்தேன். சோளம் எங்கிடுமே சும்மா ஆடாதேன்னு. இவன் மூஞ்சி தூக்கி வைக்கிறப்பே நான் நினைச்சேன் ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டான். பத்தியா? பேக் வேணுமா? லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் வேணுமா? ஏடி போன வருஷம் தானே பேக் வாங்கி கொடுத்தோம். எல்லாம் நல்லா தானே இருக்கு. கிழிஞ்சா தொங்குது. அதை எடுத்துட்டு போ. எம்மா போன வருஷம் பாபி பேக் வாங்கி கொடுத்தீங்க. அது அப்போ ட்ரெண்டு. இப்போ யூனிகார்ன் தான் ட்ரெண்டு. எனக்கு அந்த பேக் தான் வேணும். நினைப்பு பொழப்பு கெடுத்துரு ஜாக்கிரதை. வருஷம் வரைக்கும் பேக் வாங்கி தரதான் அவங்க வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரோ? மரியாதையா இருந்துக்க. போன வருஷமே பில்லை தீட்டி விட்டுட்டுன்னு மனசை புலம்பிக்கிட்டு கிடக்காரு. இல்லை இந்த வருஷம் வேறையா? மரியாதையா இருந்துக்க.
இந்த பேக் எடுத்துட்டு போக முடிஞ்சா போ, இல்ல மஞ்சள் பைய தூக்கிட்டு போக சொல்லிட்டேன். எங்க காலத்துலலாம் ஒருத்தரும் பேக் வாங்கி கொடுத்ததில்ல. நாங்களாம் ஜோல்னா பைய தூக்கிட்டு தான் போவோம். மதிய சொத்துக்கு சத்துணவுல வாங்கி தின்னுவோம். உங்களுக்குலாம் நேர நேரத்துக்கு விதவிதமாக கட்டி தரோம் பார்த்தீங்களா, அதனால இன்னும் கேட்பீங்க. இது மட்டுமா, அந்த ஃபீஸு இந்த ஃபீஸு லொட்டு லொசுக்குன்னு 1008 ஃபீஸு கட்டுறோம். இதில் இதை வேற மரியாதையாக கிளியிற வரைக்கும் இந்த பேக் தான் நீ எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டேன். எனக்கு புது பேக் தான் வேணும், அப்போதான் நான் சாப்பிடுவேன். சாப்பிடவே வேணாம். பட்னி கடை யாருக்கு என்ன வந்துச்சு? ஆஹா, இது நல்ல ஐடியாவாக இருக்கே. கிளவிய திவ்யாவோட கோத்து விட்டுறணும். பென்ஷன் பணம் அப்படியே தானே வச்சிருக்கு, அதை 5 நிமிஷத்தில் கரைச்சி விட்டுருவோம். நம்ம கேட்டதுக்கு 1 ரூபா தரமாட்டேன்னுச்சுல்ல, இப்போ பாரு. ஜெக்கா, நீங்கள் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். எங்கே உமா போகிற? உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லதான் வர, இருங்க. பாருடி, இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறது, அங்கங்கே உட்காந்து நீலி கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் என்கிட்ட வச்சுட்டாங்க. உன்ன மாதிரி பல பேரை பார்த்தவனா. மரியாதையாக வந்து சோத்து தின்னு, வேணானா பட்டி கடை. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டேன். ஆனால் புது பேக்கெல்லாம் உனக்கு வாங்கி தர முடியாது. இன்னும் உள்ள ஒரே சத்தமாக இருக்கு, என்னவா இருக்கும்? கிளவி இங்கே தான் இருக்கியா? அந்த வந்துட்டேன். சே, சின்ன பிள்ளை போய் இந்த திட்டு வாங்குதே. இன்னும் ஒத்தையில தனியாக பேசிட்டு போறா. நமக்கு எதுக்கு, அம்மா வச்ச பிள்ளையாச்சு. அடியே உமா நில்லு. சொல்லுங்க அத்தை. என்ன நீ ஒத்தையில தனியாக பேசிட்டு போற? அது ஒன்றும் இல்லைத்த, உங்களுக்கு எதுக்கு? என்னன்னு சொல்லு, உள்ள வேற ஒரே சத்தமாக இருக்கு. அது ஒன்றும் இல்லைத்த, பாவம் திவ்யா பாப்பா அதை போட்டு நம்ம மல்லிகாக்கா திட்டிட்டு இருக்காங்க. என்னது, ஏன் பேத்தி அவ திட்டாளா? ஆமா, 1000 இருந்தாலும் நீங்க பாட்டி தானே, அவங்க தானே அம்மா. கண்டிக்க உரிமை யாருக்கு இருக்கு? அவங்களுக்கு தானே இருக்கு. யார் சொன்னது? என் பேத்தியை திட்டுறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? எதுக்கு அவ இப்போ அவளை வைகிறாளா? பாப்பா ஏதோ பேக் கேட்டுச்சா, ஒரு பேக் என்ன 200 300 வரப்போகுது. அதை வாங்கி தரதை விட்டுட்டு அக்கா கத்திக்கிட்டு இருக்கு. பேகும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிள்ளைக்காக ஒரு 300 ரூபா செலவு பண்ணி பேக் வாங்கி தர மாட்டாளா? இந்த பிள்ளை ஏதோ ஆசையை கேட்டா வாங்கி தரத்துக்கு அவளுக்கு வலிக்குதா? அந்த பிள்ளை கூட திட்டுவாளோ? அதானே உங்களுக்கு தெரியுது, அக்காளுக்கு தெரியலையே. அக்காவுக்கு என்ன சிரமமோ, கையில காசு இருக்கோ இல்லையோ யாருக்கு தெரியும்? நான் இருக்கிறவன் என் பேத்தி எப்படி திட்டு வாங்க விடுவானா? எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஒரு 200 ரூபாய்க்கு நான் போட மாட்டேனா என்ன? பிளான் சக்சஸ், சூப்பர். காடு தானா போய் தலையை கொடுக்குது. இனிமேல் நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். கிளவி பென்ஷன் பணத்துல இருந்து ஒரு 500 1000 தருவான்னு பார்த்து ஒன்றும் இல்லை. என்ன பத்தியா? இப்போ பாரு, மொத்த பென்ஷன் பணமும் காத்தா பறக்க போகுது. தேவைதான். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான்.